யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு ஆச்சரியமான செய்தி, இதை நீங்கள் நம்புறதுக்கே சங்கடமாக இருக்கும். இப்போ நான் பேசுவதை கேட்கும்போது இதெல்லாம் நடக்கிற செய்தியா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்லும். ஆனால் சாட்சியாக்கப்பட்டு ஆவணமாக்கப்பட்டு தினமணியில் வெளிவந்த ஒரு அடர்த்தியான கட்டுரையின் செய்தியைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை கேட்கும்போதே, அதை படிக்கும்போதே உண்மையான மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் ஒரு நிமிடம் நெகிழ்ந்துருவாங்க. என்ன தெரியுமா, இதில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ கூட நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் எனக்கு எப்படியாவது அமைதிக்கான நோபல் பரிசை கொடுங்க, இந்தியா பாகிஸ்தான் போகிறவே நான் தான் நிப்பாட்டினேன்ட்டு 50வது தடவைக்கு மேலே சொல்லிட்டார். 50வது தடவைக்கு மேலே சொல்லிட்டார். அதனால் எனக்கு விருது கொடுன்னு சொல்லி மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த முகங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அதிபராக இருந்த ஒபாமாவை கிண்டல் பண்ணுறாப்புல. அவெல்லாம் ஒரு ஆள், அவனுக்கு போய் நீங்கள் விருது கொடுக்கலாமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதமரையும் அதிபரையும் கேலி பண்ணுறாப்புல. அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. இங்கே நிர்மலா சீதாராமனை சுப்பிரமணிய சாமி அவருடைய கணவரும் சொல்லுவாங்க, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம தரம் கருதி அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு. அப்படித்தான் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களோட பட்டியலில் எம்ஜிஆர் படமும் இடம்பெற்றது. ரிசல்ட் என்னாச்சு? அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. அதை சொல்லட்டுமா நான்? ரைட்டு. ஒரு அரங்கத்தில், அந்த அரங்கத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களோடு நேசிக்கப்படக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கலந்து வைக்கிறாங்க. அதில் யார் யார் படம் இருக்குது தெரியுமா? காந்தி, தேசப்பிதா, பிரதமர் நேரு, மூணாவது யார் இருக்கா தெரியுமா? லால் பகதூர் சாஸ்திரிங்க மாதிரி, வல்லபாய் பட்டேல் மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அப்படியே அந்த தேசிய தலைவர்களோடு சேர்ந்து யார் வைக்காங்க தெரியுமா? ராஜாஜி. அவர்களோடு வேறு யார் வைக்காங்க தெரியுமா? காமராஜர். அவர்களோடு வேறு யார் படம் வைக்கிறாங்க தெரியுமா? எம்ஜிஆர் படமும் வைக்கிறாங்க. வரிசை படங்கள் வச்சுருக்கு. அதை செலக்ட் பண்ணுறது யாருன்னு சின்ன குழந்தைங்க இருக்கு இல்லையா, அரசியல் தெரியாத, படிப்பு தெரியாத, பெரிய சிந்தனை வளர்ச்சி இருக்கிறவங்க தெரியாத அவர்களுக்கு இந்த படத்தை யார் என்ன எடுக்கிறாங்கங்கிறது தான் போட்டி. இப்போ வரிசையா காந்தி, நேரு, பட்டேல், காமராஜர், ராஜாஜி, எம்ஜிஆர் படங்களோட நிறையா படங்கள் வச்சுருக்கு. குழந்தைங்க எந்த படத்தை எடுக்கு அப்படிங்கிறதா போட்டி. இதில் 80% மேலே எழுத்தறியாத, பால்குடி மறக்காத குழந்தைகள் அப்படியே பார்த்துட்டு எம்ஜிஆர் படத்தை மட்டும் எடுத்துருக்குறாங்க. இது ஆய்வு. எல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாமா இப்படி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தினமணிகள் வந்தது தான் நான் சொல்கிறேன். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இப்படி ஒரு பிறந்த குழந்தைகள் மத்தியில் எப்படி ஒரு பேர் எடுக்கிறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கேட்குறாங்க. ஒருவேளை அவர்களுடைய தாய் தகப்பன் யாராவது அவர் சார்ந்த பேரறிஞர் அண்ணாவை, தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் அவருடைய சார்ந்த கொள்கைகளுக்கான முதல் கொடி உருவாக்கப்பட்ட போது அதை எங்கே வெளியில் காட்டினது எங்கே தெரியுமா? முதல்ல நான் பொதுக்கூட்டத்தை பற்றி நான் பேசலாம். அதை முதல்ல சினிமாவில் பயன்படுத்தியது எம்ஜிஆர் அவர்கள் தான். யாரும் ஒருத்தரும் பங்கு போட முடியாது. அந்த லோகோ இருக்கு இல்லையா, நாடோடி மன்னனுக்கு உண்டான லோகோ இருக்கும் இல்லையா, முதல்ல போடுவாங்க. படத்தில் காட்ட அனுமதிக்கலை, எதுவுமே பண்ண முடியலை. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவருடைய லோகோ சொல்லுவோம் முதல்ல எடுத்த உடனே இந்த ஏவிஎம்க்கு வரும் தெரியுமா, உருண்டுக்கிட்டு டான் வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு தாய் 2 குழந்தைகளை பிடித்து கொண்டு கொடியை உயர்த்தி பிடிச்ச மாதிரி, பேரறிஞர் அண்ணாவின் கொடியை உயர்த்தி பிடிச்ச மாதிரி முதல் சீன்லே வந்துடுது. அந்த படம் முடிந்த பிறகு கடைசியிலையும் அந்த கொடியை காட்டன்னா எவ்வளவு பெரிய வைராக்கியமும், எவ்வளவு பெரிய துணிச்சலும், எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை இருந்தால் அதை முடியுங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சாத்தியமா? சாத்தியம்னு காட்டியிருக்காரு. அதுதான் முக்கியம். முடியும். அப்போ விருப்பு வெறுப்பற்ற அரசியல், மக்கள் மீது இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா துவங்கிய அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா, அதில் தான் இருக்குது. இப்போ இவங்க தினமணி என்ன சொல்கிறாப்புலன்னா,
இந்த தாய்மார்கள் இருக்காங்கள்ல, நாடோடி மன்னன் இருக்கும்போது இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்குங்க இல்லையா, அந்த குழந்தைங்க பார்க்குறது, அந்த பாடல்கள் கேட்பது மூலமாக இவர்களுக்கு வந்து என்ன ஆகுது, முதல்ல அந்த பேச்சு வருது, அவர்களுடைய காட்சி வருது. அது மூலமாக இந்த குழந்தைகள் அதை எடுக்கிறதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லி வரோம். நம்ப முடியுதா? இதுதான் உண்மையான காரணம். இரண்டாவது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தான் நேசித்த தலைவரான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உருவச்சிலையை தனது சொந்த செலவில் வச்சிருக்கிறது எம்ஜிஆர் சொல்கிறாங்க. சொந்த செலவில் மெயினில் இருக்கக்கூடிய இடங்களில், அதே தினமணி அலுவலகம் இந்து அலுவலகத்துக்கு எதிர சிலையில் அவருடைய சொந்த சிலையில் வைக்கிறதா பதிவாயிருத்தோட. இதை யாருமே நினச்சி பார்க்கல, முதல்ல யாருமே பார்க்கல இதை வந்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி இது சாத்தியம், குழந்தைகளுக்கு எப்படி சாத்தியம்னா, அந்த இளைஞர்கள், அதை சொல்கிறேன்ல, இந்த காலப்பீரியட் அவங்க எப்பவுமே ஒப்புமை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த எம்ஜிஆரோட சிலை திறப்பும் போது ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த இளைஞர் கூட்டத்துக்கு இருக்கக்கூடியது ஒரு சைடு, இங்கிட்டு நாடோடி மன்னன் படம் இருக்கு இல்லையா, அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சியில் வரக்கூடிய அந்த முதல் சீன், இந்த ரெண்டும் ஒப்பிட்டு தாய்ப்பால் குடிக்கின்ற பொழுதே, வளருகின்ற பொழுதே எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் தத்துவங்களையும் கேட்டு வளர்ந்ததுனால அந்த அடுத்த தலைமுறை வாரிசு இருக்குல்லையே, அதை எம்ஜிஆரை தேர்ந்தெடுக்குங்க. ஏதாவது நம்ப முடியுதா? ஆய்வில் சொல்கிறாங்க, இது ஆய்வு. எல்லா தலைவர்களும் நிராகரித்து குழந்தைகள் எடுக்கக்கூடிய தலைவர்களாக மாறுவதற்கு காரணம் அவர்கள் தாயும் தகப்பனும் நேசித்த தலைவர் என்பதால். எனக்கு உண்மையிலே தாங்க முடியல. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? எப்படி சாத்தியம் அப்படின்னு இதை தாய் பத்திரிகையில் அவங்களே எழுதுகிறாங்க. அதனால தான் ஒரு மிராக்கிள் லீடராக எம்ஜிஆர் வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கிறார். பாருங்கள், அண்ணா கொடியை எடுத்துக்கிட்டார், அடுத்து வந்து சிலையை உள்ளே வைக்கிறாரு, அடுத்து முதலமைச்சராக ஆன பிறகு அவர் குழந்தைகளுக்கு சத்துணவு போடுதாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தோழர்களே, நான் சொல்கிறது ரொம்ப ஆய்வுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக தெரியும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைகள் ஏன் எடுக்குது அப்படின்னா, கருவுற்ற தாய்மார்கள் முதலாக சத்துணவு திட்டம் வருகிற போது அங்கே கொண்டு வந்து சேர்கிற குழந்தைங்க இருக்கு இல்லையா, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எதுவோ, எம்ஜிஆர் அவர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்ட குழந்தைகள் தான் இன்றைக்கி 80% பேர் சொல்கிறாங்க. 80% குழந்தைகள் இன்றைக்கி எங்கள் தலைமுறையில் நீங்கள் சொல்லணும்னா கொஞ்சம் பிந்தின தலைமுறைகளை சொல்லுங்களேன், சத்துணவு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது இப்போ அந்த பிள்ளைகள்லாம் நேசிக்குது இல்லையா, அது சாப்பிட்டு வளர்ந்தது அந்த காரணம். ஆகையினால் வந்து குழந்தைகள் எம்ஜிஆரை ரசிப்பதற்கு அது முக்கியமான காரணம், குழந்தைகள் எம்ஜிஆரை நேசிப்பதற்கு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் போட்ட சாப்பாட்டோட ரத்தம் உடம்புல இருக்குங்கிறாங்க ஆய்வில். எனக்கு இது ஆனால் நின்று நிதானமாக நாம் யோசித்து பார்த்தால் அதற்குள் இருக்கக்கூடிய உண்மை இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக. இது ஒன்றும் ஒரு ஆளை வந்து ஒரு தலைவரை வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம சொல்கிறதுக்கு அதாவது எல்லாரும் எல்லா விதமான தயாரிப்புகளோடு, எல்லோரும் எல்லா விதமான முன்னறிவிப்புகளோடு ஒருத்தங்க வந்துட முடியாது. ஆனால் நிஜம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி 3 கருத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, இந்த 3 தலைமுறையும் சேர்ந்து அடுத்த தலைமுறை வரும்போது அந்த தலைவன் நினைவு கூறப்படுகிறான் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஆய்வில் வந்து அவங்க சொல்கிறாங்க. பிறந்த குழந்தைகள், வளர்ந்த தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படி எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். 3 கருத்து இதுகளில் சொல்கிறாங்க. அதில் வந்து இன்னொன்று சொல்லட்டுமா, அதில் இயேசுவோட படத்தையும் சேர்த்துருக்குறாங்க, இயேசுநாதரோட படத்தையும். அப்போ நான் ஒப்புமை சொல்லும்போது பெரிய கருத்துக்களை சொல்லி பெரிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டா அது ரொம்ப தவறாக போயிடும்னு சொல்லி தான் அந்த பொருளை மட்டும் நான் விட்டுட்டேன். அடுத்து இன்னொன்று சொல்லணுமா, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த எழுத்து பத்திரிக்கை இருக்கு இல்லையா, அதற்கு அவர் பெயர் வைத்தது அண்ணா என்று. நாம் நேசித்த தலைவரை, தாம் போற்றிய தலைவரை, மரணம் வரை பின்தொடர்ந்த ஒரு தலைவரோட பெயரில் தான் தன்னுடைய கட்சியின் பெயரையும் வைத்தார், தன்னுடைய பத்திரிகையின் பெயரையும் வைத்தார்.
அவருக்காகத்தான் முதல் சிலையையும் வைத்தார், அவருக்காகத்தான் அவர் உருவாக்கிய கொடியையும் காட்டினார். அவராகவே வாழ்ந்தார், அண்ணாகவே மறைந்தார். அன்னார் புகழ் அண்ணாவிற்கு பிறகு நிலைத்து நிற்பதற்கு, எம்ஜிஆர் நிற்பதற்கும், பிறந்த குழந்தைகள் தேர்ந்தெடுப்பதற்கும் எப்படிப்பட்ட பட்டியல்களை எடுத்து கொண்டு வந்து போடுறாங்கன்னு பாருங்கள். இதுதான் காரணம்ங்கிறாங்க. இதை எதுவும் கொஞ்சம் ட்ரையான செய்தி, ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய வாழ்வியலோடு கருத்து எடுத்துக்கலாம். அரசியலில் பழக துடிப்பவர்களுக்கு, அரசியலில் வளர துடிப்பவர்களுக்கு இந்த செய்திகள் மிக 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 முக்கியமான செய்திகளாக இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற பொழுது தலைமுறைகள் தாண்டி உங்களை காத்து நிற்கும். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த செய்தி என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.